இங்க ஹீரோயின் துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப புருஷன்காரன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கத நீச்சல் அடிச்சு போய் பாத்துறாங்க. என்னையே வேவு பார்த்தேன்னு சொல்லி வீட்டுல வந்து இவளை போட்டு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம தடுக்க வந்த பையனையும் போட்டு அடிச்சிடறான். கையில இருக்க நகையும் புடிங்கிட்டு போயிடுறான். பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்க வேலை செய்யற பீடி கம்பெனில போய் முன்பணமா காசு கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து ஆல்ரெடி உங்க புருஷனே வந்து வாங்கிட்டு போயிட்டானே. உடனே இவங்க வேகமா போய் அந்த பொம்பளை வீட்டுல போய் தட்டி கேட்டான். அதனால வெளியே வந்துட்டு ஆமாண்டி அவகிட்ட தான் கொடுத்தேன், உனக்கெல்லாம் தர முடியாது, நீங்க எங்கேயாவது ஓடி போங்கன்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சிலே காரி துப்பிடுறான். இதுக்கு மேல இங்க வாழ முடியாதுன்னு சொல்லி தான் பையனையும் கூப்பிட்டு இந்த ஊரு விட்டே கிளம்பி சிட்டில இருக்க அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுவாதிரி, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அத்தை கிட்டே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, பையனை படிக்க வைக்கணும்னு சொன்ன உடனே நான் பார்த்து சொல்றேன்னு அவங்க போயிடுறாங்க. இவங்களும் ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க அத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ட் ஸ்கூல்ல பெருக்கிற வேலை பார்ப்பாங்க. ஒரு வேலை அவங்க பின்னாடியே போய் அங்க வேணா வேலை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவங்களும் அந்த காலேஜுக்கு போய் பார்த்தா அவங்க அத்தையை காணும். மாடிக்கு போய் பார்த்தா ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. கதவு திறந்து பார்த்தா அவங்க அத்தை நடுவுல நியூடா உட்காந்துருக்காங்க. சுத்தி எல்லா பசங்களும் அவங்கள பார்த்து படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே அருவருப்பா இருக்கு. எல்லாரும் துரத்துன வந்தா அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. அத்தை வீட்டுக்கு வந்தோன்னே ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த மாதிரி வேலை பாக்குறீங்களே தப்பா தெரியலையான்னு கேட்கும் போது, காசுக்கும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாதப்ப நான் இந்த வேலைக்கு போனேன். ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்க என்ன தப்பா பார்த்தாங்க. நான் அந்த காலேஜ்ல நான் ட்ரெஸ் இல்லாதப்போ கூட என்ன ஒரு ஓவியமா மட்டும் தான் எல்லாரும் பார்த்தாங்க. நான் யாருமே தப்பா பார்க்கல, இது எனக்கு தப்பாவே தெரியலன்னு சொல்றாங்க. நான் 15 வருஷமா இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பூட்டின ரூம்குள்ள மட்டும் தான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் உட்காந்துருப்பேன். என்ன பார்த்து படம் வரைவாங்க. இன்னைக்கு வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியாது. நல்ல சம்பளமும் இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க அத்தை ஹீரோயின் இந்த வேலைக்கு